ஒவ்வொரு சீசனும் ஐபிஎல் போட்டிகள் நடக்கும்போது இந்த முறையாவது இவங்க கப்பை ஜெயிப்பாங்களா அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் நினைக்கக்கூடிய அணி யாருன்னா ஆர்சிபியாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீசன் ஆரம்பிக்கும் போதும் ஈசாலா கப் நம்தே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களால கப்பை ஜெயிக்க முடியல அப்படிங்கிற குறை கண்டிப்பாக அந்த ஃப்ரான்ச்சைஸை லவ் பண்ணுற நிறைய ரசிகர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஃப்ரான்ச்சைஸ் இந்த முறை ஒரு அதிரடி திட்டங்களோட களமிறங்க காத்துட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. குறிப்பாக அவங்களோட பேட்டிங் ஆர்டரை ஒரு சூப்பராக கட்டமைக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணியோட தலைமை பயிற்சியாளரான ஆண்டி ஃப்ளார் தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்சிபியோட கட்டமைப்பு அப்படிங்கிறது கடந்த சீசன்களை ஒப்பிடும்போது இந்த முறை ரொம்பவே பலமாக இருக்க போகுது. குறிப்பாக யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்காரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்சிபி அப்படின்னு வரும்போது அதோட பில்லராக பார்க்கப்படுறது விராட் கோலி தான். கடந்த சில சீசன்களாக அவர் தான் அந்த அணிக்கு ஓப்பனராக இறங்குறாரு. அவர் கூட இறங்குற வீரர்கள் மட்டும்தான் மாறிட்டு வராங்க. அப்படி இந்த முறை ஆர்சிபியில் விராட் கோலி கூட சேர்ந்து இறங்குறதுக்கு வாய்ப்புள்ள வீரராக யாரை பார்க்குறாங்க அப்படின்னா பில் சால்ட்டை தான் பார்க்குறாங்க. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கடந்த சீசனில் ஆரஞ்ச் கேப் வின் பண்ணியிருந்தார். அவரை 21 கோடி ரூபாய் கொடுத்து அந்த அணி தக்க வச்சுருந்தாங்க. இந்த முறையும் அவர் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. ஸோ இவர் கூட களமிறங்குற இந்த பில் சால்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கடந்த சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தான் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பில் சால்ட்டோட பங்களிப்பு தான். ஏன்னா அங்கேயும் அந்த அணிக்கு ஓப்பனராக தான் இவர் களமிறங்கினார். இவர் ஒரு விக்கெட் கீப்பரும் கூட. அதனால தான் இவரை 11.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆர்சிபி அணி ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. பில் சால்ட் தன்னோட முந்தைய சீசனில் அடித்த ரன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 435 ரன்கள் அடிச்சிருக்காரு. அந்த நாடு அடுத்து நடக்க போகிற உலகக்கோப்பையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறனால கடந்த சீசனோட கடைசி சில போட்டிகளில் மட்டும் இவரால் விளையாட முடியாமல் போயிடுச்சு. குறிப்பாக இறுதிப் போட்டியில் இவர் இடம்பெறாமல் இருந்தார். இருந்தாலுமே சாம்பியன் அணியோட வீரரான இவர் கூட சேர்ந்து தான் இந்த முறை விராட் கோலி ஓப்பனராக களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அணி ரொம்பவே நம்பிட்டு இருக்கிற சில வீரர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஜத் படிதார். இவர் அந்த அணியோட ஒரு இளம் வீரர், இளம் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுறாரு. கடந்த 2 சீசன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 சீசன்லையுமே 300 ரன்களுக்கு மேலே ரஜத் படிதார் அடிச்சிருக்காரு ஆர்சிபிக்காக. அதனால தான் அவரையுமே அந்த அணி 11 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்களோட டீமில். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே குரூஷியலான பொசிஷனான இந்த 1 டவுன், அதாவது 3வது வீரராக களமிறங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துக்கான வீரராக யார் இருப்பாங்கன்னு கணிக்கப்படுதுன்னா யாம் லிவிங்ஸ்டன் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த சில ஆண்டுகளாகவே ஐபிஎல்ல விளையாடிட்டு வந்தாலும் அவருக்கான இடம் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவரோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் வெளிப்படுத்தும் விதமான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரவுண்டரான இவர் ஆர்சிபி அணியில் மொத்தமாக தன்னோட திறமையெல்லாம் கொட்டி தீப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மாவை சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் தான். ஏற்கனவே அந்த அணியில் பில் சால்ட்னு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கார். அதனால இந்த முறை இவருக்கு விக்கெட் கீப்பிங்கான வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் கடைசி கட்டத்தில் அணியை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ரோலை இவருக்கு ஆர்சிபி அணி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவர் கூட சேர்ந்து அந்த டெத் ஓவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வீரராக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிம் டேவிட் இருப்பாருன்னு சொல்லப்படுது. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் பார்த்தோம்னா இவர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி இருந்தார். அந்த 2 சீசன்கள்லையுமே 200 ரன்களுக்கு மேலே அந்த அணிக்காக அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரொம்பவே முக்கியமான ஒரு நபராக இருந்தார். ஆனாலுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கடந்த 2 சீசன்கள் ரொம்பவே மோசமான சீசன்களாக தான் அமைஞ்சிருந்தது. அதனால டிம் டேவிட்டோட பங்களிப்பும் பெரிய அளவில் பேசப்படாமல் போயிடுச்சு. குறிப்பாக சில போட்டிகளில் மும்பை அணியோட அந்த வெற்றியை தீர்மானிக்கிறதுல இவரோட பங்கு முக்கியமாகவே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட டிம் டேவிட் ஒரு ஃபினிஷராக இருந்து பெரிய பெரிய மேட்ச்களை ஆர்சிபி அணிக்கு வின் பண்ணி தருவார் அப்படிங்கிறதா அந்த ஃப்ரான்ச்சைஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுதான் அவங்களோட ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்பாகவும் வரப்போகிற ஐபிஎல் தொடரில் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட தலைமை பயிற்சியாளரோட பேட்டி மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு.